வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பாக விசேட ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருப்பது, எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய முன்னணியின் சார்பாக நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தவிருக்கின்றோம். அதற்கான காரணமும் அந்த வேட்பாளருடைய பெயரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர். அன்பார்ந்த மக்களே, நாம் வாழும் இந்த தருணம், நாம் கடந்து கொண்டிருக்கும் யுகம், கழிந்து கொண்டிருக்கும் நூற்றாண்டு என்பது எமது நாட்டிலும் முழு உலகிலும் உள்ள சாமானியர்களின் தற்போதைய மற்றும் எதிர்கால வாழ்வாதாரத்தை ஒரு வரலாற்று சந்திஸ்தானத்திற்கு கொண்டு வந்துள்ளது. உலகின் லட்சாதிபதிகளினதும் கோடீஸ்வரர்களினதும் செல்வம் வளர்ந்து வருகின்ற நேரம், வறுமை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. ஓய்வின்மையும் அமைதியின்மையும் தனிமையும் ஆட்சி புரிகின்ற ஏகாதிபத்திய நாடுகள் இரத்த வரியால் மற்ற நாடுகளின் மீது போர் தொடுக்கின்ற முழு உலகமும் போருக்கு அஞ்சுகின்ற ஜனநாயகத்தின் பெயரை முணுமுணுக்கும் ஆனால் பல்வேறு விளிம்பு நிலை குழுக்களுக்கு அவர்களின் உரிமையை இழக்கச் செய்த புவி வெப்பமடைதலில் சுற்றுச்சூழல் அழிவுகளால் உலகை எரித்து கொண்டிருக்கின்ற ஒரு கணம் கூட அனுமதிக்க முடியாத ஒரு உலகச் சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் பல தசாப்தங்களாக இலங்கையில் ஆளும் கும்பலால் நடத்தப்படுகின்ற தோல்வியுற்ற நியாயமுற்ற சமூக பொருளாதார அமைப்பின் தற்போதைய சோகமாக நாங்கள் மற்றும் நீங்கள் உட்பட நாட்டின் பொதுமக்கள் அனைவரும் மாறிவிட்டோம். தேசிய அழுத்தத்தை தீவிரப்படுத்தி இன மத மோதல்களை அதிகரித்து உண்மையான பிரச்சனையை மூடிமறைக்கும் ஆட்சியாளர்களின் பொறிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. சுதந்திரம் என்று சொல்லப்படும் பேரளவிலான சுதந்திரத்திற்கு முன்னும் பின்னும் இந்த ஆட்சியாளர்கள் நாட்டின் நாலா பக்கங்களிலும் வாழும் சாமானிய மக்களை நிம்மதியாக சுவாசிக்க விடவில்லை. நம்பிக்கையும் சாதனையும் இழந்த சமூகத்தில் நாம் வாழ்கின்றோம். ஒரு சிறிய வெற்றிக்கு கூட மக்கள் எவ்வாறு பிணைக்கப்படுகின்றார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய சமூக அனுதாபம் ஏற்படுகின்றது. இந்த சோகத்தின் தற்போதைய அத்தியாயம் நம் முன் விளையாடப்படுகின்றது. பொருளாதாரத்தை பெரும் சரிவுக்கிட்டு சென்று பெரும் பணக்காரர்கள், ஊழல் அரசியல்வாதிகள் மற்றும் ஊழல் தரகு அதிகார வர்க்கம் மீண்டும் அதே நெருக்கடியில் தங்கள் லாபத்தையும் பங்கையும் அதிகரித்துக் கொண்டுள்ளனர். இந்த பொருளாதார நெருக்கடியின் முதற்கட்டமாக எழுந்த எரிசக்தி நெருக்கடியினால் ஆத்திரமடைந்த மக்கள் அரசியலமைப்பு, சட்டவாக்க, நிறைவேற்ற மற்றும் நீதித்துறை அதிகாரங்களுக்கு சவால் விடுத்து புதிய அதிகாரத்திற்கு உயிர் கொடுத்து பாரிய போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதியை விரட்டி அடித்தனர். இந்த நாட்டு பெருமக்கள் பாராளுமன்றத்திற்கு வெளியே ஒரு அதிகாரத்திற்கு உயிர் கொடுத்தனர். முன்னாள் ஜனாதிபதியை வெளியேற்றிய 2022 கோல்ஃபேஸ் போராட்டம் அதன் உச்சக்கட்டமாக ஒரு வேலை திட்டத்துடன் கூடிய விஞ்ஞாபனத்தை முன்வைத்தது. வெவ்வேறு அரசியல் பார்வைகளை கொண்ட போராட்டத்தில் அனைத்து பிரிவினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான வேலை திட்டமாக இது வெளியிடப்பட்டது. இந்த மக்களின் பரந்த அரசியல் பொருளாதார அபிலாஷைகளின் வெளிப்பாடாக அது இருந்தது. அப்பொழுது பல அரசியல் கட்சிகள் இதற்கு சம்மதிக்க வேண்டிய நிலை இருந்தும் முதல் நொடியிலேயே அது கைவிடப்பட்டது. அந்த திட்டத்தின் அடிப்படை அடித்தளம் எதையும் நாங்கள் இழக்கவில்லை. அதை எங்கள் கொள்கைகள் மற்றும் வேலை திட்டத்திற்காக பயன்படுத்தியுள்ளோம். அத்துடன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்க பேரழிவுகரமான சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்திற்கு எதிராக போராடிய ரணிலின் அனைத்து ஜனநாயக விரோத நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிய தொடக்கத்திலிருந்தே இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் உள்ளிட்ட நாட்டு சக்திகளுக்கு எதிரான கொள்கை பொருளாதார உத்திகளும் எதிராக நின்று ஒரே சக்தியாக நாங்கள் உங்கள் முன்னால் முன்வருகின்றோம். அதே போன்று தமிழ், முஸ்லிம் மற்றும் மலேக தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் தேசிய ஒடுக்குமுறை இனவாதத்திற்கு உறுதியானதும்
நிலையானதுமான தீர்வுடனேயே நாங்கள் உங்கள் முன் வருகின்றோம். ரணில் விக்ரமசிங்கவுடன் எந்த இடைநிலை சமாதானமும் இல்லாமல் போராடிய ஒரே சக்தியின் வேட்பாளராக எமது ஜனாதிபதி வேட்பாளர் இன்று உங்கள் முன் வருகின்றார். சர்வதேச நாணய நிதியத்தின் சூறையாடும் நடைமுறைகளுக்கு எதிராக பொருளாதார திட்டத்துடன் உண்மையான பொருளாதாரத்தை வளர்க்கும், பொருளாதாரத்தின் பலன்களும் உரிமைகளும் சாமானிய மக்களுக்கே உரித்தாக்கும் புதிய மக்கள் பங்கேற்பு அரசியலமைப்பின் கொள்கைகளுடன் தேசிய பிரச்சினை, மோசடி மற்றும் ஊழல்களை ஒழிக்கும் கொள்கைகளுடன் இந்த நூற்றாண்டின் பாரிய சவாலான சுற்றுச்சூழல் அழிவுக்கு தீர்வு காணும் கொள்கைகளுடன் இந்த நூற்றாண்டிற்கேற்ற மாற்று திட்டங்கள் மற்றும் சோசலிச திட்டங்களுடன் மக்களிடம் நாம் வருகின்றோம். நமக்கு தனிநபர் முன்னுரிமை தேவையில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் மக்களிடம் இருந்து பிரிந்து நிற்காமல் மக்களுடன் நின்ற வரலாற்றை நாங்கள் உரிமை கொண்டாடுகின்றோம். மக்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பேரிடரிலும் இந்த போராட்டக்காரர்கள் பல்வேறு போராட்ட களங்களில் மக்களுடன் உண்மையான நண்பர்களாக இருந்தார்கள். அத்தகைய வேட்பாளர் தனது அடையாள அட்டையை மக்கள் முன் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. கொள்கைகளுக்கு பதிலாக வாக்குறுதிகளை அளித்து மக்கள் எழுச்சிக்கு பிறகு தங்கள் வருமானத்தை பணயம் வைத்த ஒரு கூட்டம் இந்த தேர்தலில் உங்கள் முன் வருவார்கள். பொருளாதார நெருக்கடியின் சுமையை சாதாரண மக்கள் மீது சுமத்தி பணக்காரர்களுக்கு வரிச்சலுகையை வீசி மக்களை விரட்டி அடித்த ராஜபக்ச திருட்டு கும்பலை பாதுகாத்து நாட்டின் பொது சொத்துக்கள் அனைத்தையும் விற்ற ரணில் விக்ரமசிங்க முன்னணியில் உள்ளார். ரணிலின் கொடிப்பாலத்தின் எஞ்சிய பகுதியையும் கடக்க ஆணையை கோரும் இந்திய அரசின் பொருளாதார கொள்ளை, பணக்காரர்களின் பொருளாதார கொள்ளை குறித்து மௌனம் காக்கும், தேர்தல் மூலம் ரணிலை விரட்ட எதிர்பார்க்கும் எதிர்க்கட்சி அதே நாணய நிதியத்தின் மறுபக்கம் என்று இப்போதைக்கு நாம் சொல்கின்றோம். மக்கள் விரோத வேலை திட்டங்களை நிறைவேற்றிய போது ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தன. கடந்த வாரம் சமூக ஊடக அடக்குமுறை சட்டம் மற்றும் பொருளாதார மாற்ற சட்டம் எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு ஏதுமின்றி நிறைவேற்றப்பட்டது. இந்த சிக்கலான அரசியல் சூழ்நிலையில் தனது தொழில் வாழ்க்கையிலும் வெளியிலும் பொதுமக்களின் போராட்டத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த சகோதரர் நுவான் போபகே இந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் என்பதை தோழமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மக்கள் போராட்ட முன்னணி.